ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலேயே நீர் தேவனோடு இருந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விலையேற பெற்ற உடைய வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை சீர்படுத்துகிறதா, ஸ்திரப்படுத்துகிறதா ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வருகிறதா தகப்பனே கேட்பதற்காக உங்கள் கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேனிலும் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தந்த இந்த நேரத்துக்காக நன்றி எடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே அப்பா வழி நடத்தியறல வேண்டுமா காத்தரலும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நீரின் ஏற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கடந்த நாட்கள்ல வந்துட்டு இந்த பிரான்ஸ்ல வந்துட்டு ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு இல்லையா? 8 வருடங்களுக்கு ஒரு முறை, 4 வருடங்களுக்கு ஒரு முறையோ ஒலிம்பிக் ஒவ்வொரு நாடுகள்ல நடக்கும் இல்லையா? இந்த தடவை பிரான்ஸ்ல வந்துட்டு ஒலிம்பிக் வந்து நடத்தும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயேசுவினுடைய இந்த ராபோஜனம் இருக்கு இல்லையா, என்ன சொல்றது, லாஸ்ட் சப்பர். அந்த லாஸ்ட் சப்பரை வந்து அவங்க கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி, அதாவது ஒலிம்பிக் நிறுவனமும் இல்ல ஒலிம்பிக் நிறுவனமும் LGBTQ சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ஓரினஸ் சேர்க்கை, டிரான்ஸ்ஜெண்டர், கே, லெஸ்பியன் இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கர்த்தருடைய அந்த ராபோஜன விருந்தை வந்து கேலிக்குள்ளாக்கி அந்த இடத்துல வந்துட்டு இயேசு இருந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து அவருடைய அரகுர நிர்வாணமாக அந்த அந்த ராபோஜனம் இருக்கிற அந்த பாத்திரத்துல வந்து ஒரு ஆண் வந்துட்டு அவ்வளவும் அப்படியே முக்கால்வாசி நிர்வாணமாக அவன் இருந்து கொண்டு மற்ற ஸ்ரீஷர்கள் எல்லாம் இருக்கிறவங்க அதற்கு பதிலாக எல்லாரும் பெண்களாக மிகவும் எனது கேவலமான ஒரு உடைகளை அணிந்து இப்படியாக வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்துட்டு என்ன செய்தார்கள், மிகவும் பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க இப்போ வந்துட்டு இதே இந்த பிரான்ஸ்ல வந்துட்டு ஒரு இஸ்லாமியருடைய காரியங்களை அவர்கள் வந்து இப்படியாக ஒரு கேலிக்குள்ளாக செய்திருந்தார்கள் என்று சொன்னா இன்னைக்கு பிரான்ஸே என்ன பண்ணிருக்கோம், தீப்பற்றி எரிஞ்சிருக்கோம் இல்ல. இப்போ நம்மளுடைய கிறிஸ்துவத்தை வந்து அவங்க எப்படி அவமதிச்சாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராபோஜனத்தை அவர்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர், அந்த கே, அந்த லெஸ்பியன் ஆள்களை எல்லாம் வச்சு அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்கும் போதே எல்லாருமே என்ன செய்தார்கள், மிகவும் வந்து கண்டனம் தெரிவிச்சு எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. யாருமே வந்துட்டு பார்க்க கூடாது, பாய்காட் பண்ணணும், இந்த ஒலிம்பிக்கை பார்க்க கூடாது, டிவில கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லா நாடுகளிலிருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே, ஈவன் முஸ்லிம்ஸ் கூட என்ன பண்ணாங்க, ரொம்பவும் கண்டனம் தெரிவித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்துட்டு ஒரு என்ன செய்வாங்க, இப்போ மற்ற மதத்தினர் இது பண்ணும்போது உடனே அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, என்ன சொல்றது, ஏதாகிலும் என்ன சொல்றது, ஏதாவது சண்டை போடுவாங்க, ஏதாகிலும் காரியங்கள் எல்லாம் நடக்கும். இப்ப இதே இவர்கள் வந்து முஸ்லீம் காரியமாக அவருடைய அல்லாவை குறித்தோ யாரை குறித்தோ ஆகிலும் அவர்கள் அப்படியாக செய்திருந்தால் என்ன இருக்கும்னா, இன்னைக்கு பிரான்ஸே தீப்பற்றி எரிஞ்சு எல்லா இடங்களும் அப்படியான ஒரு பெரிய போராட்டமாக காணப்பட்டிருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம வந்துட்டு என்ன செய்கிறோம், we are the tolerance people அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதாவது பொறுமையாக நம்ம போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்டனம் தான் தெரிவிச்சார்களே தவிர யாரும் வந்துட்டு களத்துல இறங்கி சண்டையிடவோ எதுவுமே செய்யவில்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட அவங்க எல்லாருமே எப்படி நீங்க இதை வந்து அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, அந்த நாள் பார்த்தோம்னா அந்த பாரிஸ்ல அந்த நடக்கிற அன்னைக்கு ஃபுல்லாவே பிளாக் அவுட் ஆயிடுச்சா, கரண்ட் ஃபுல்லாவே பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னும். ஏன்னா ஒலிம்பிக்னு சொல்லி சொல்லும் போது எப்படி ஜெகஜோதியா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் அது. ஆனா அந்த இப்படி இந்த காரியத்துக்கு பிறகு திடீர்னு எல்லாமே எதுவும் ஆலயத்துல மட்டும்தான் லைட் எரிஞ்சுதான், மற்றது எல்லாமே வந்துட்டு பிளாக் அவுட் ஆகி இருட்டாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ
இப்படியான காரியங்கள் இப்ப கடைசி நாட்களில் என்ன செய்கிறதா இருக்கிறது. எப்படி பாரு அவங்க வந்துட்டு எப்படி எந்த ஒரு காரியத்தை வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேலி கூத்துக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரெஞ்சு நிறுவனம் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்கிறது, மன்னிப்பு கேட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பயங்கரமான பிக் பாக்கெட் பயங்கரமாக பெருகி வர அங்க வந்து நிறைய பேர் எல்லாரும் பார்க்க வருவாங்க எல்லா நாடுகள்ல இருந்து. அதெல்லாம் ரொம்பவும் அதிகமாக ரொம்பவும் கேவலமாக காரியங்கள் எல்லாம் இப்போ பிரான்ஸ்ல நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஐயோ பிரான்ஸ்னா ஒரு பெரிய ஒரு இது போல இருக்குன்னு. ரொம்பவும் மோசமான கண்ட்ரி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி கர்த்தரை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்களோ நிச்சயமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, எல்லாரும் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு காரியத்தை செய்து அவமதித்தார்களோ அவங்க எல்லாமே என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்ல மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய கண்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை கண்டதாக இருக்கிறது, அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் தான் சொன்னேன். லாஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஒரே ஒரு இதை வண்டி பிடிச்சுக்கிறாங்க. அன்பு கூறுவது போல நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, அவ்வளவுதான். மற்றபடி இயேசு கிறிஸ்து சொன்ன எந்த ஒரு கற்பனைகளையோ எந்த ஒரு வசனங்களையோ அவர்கள் என்ன செய்வதில்லை, விசுவாசிக்கவும் மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்போ அப்படியாக கிறிஸ்துவம் வந்துட்டு எல்லா சேனல்லையுமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எல்லாருமே அதை குறித்து பேசின காரியங்களாக இருக்கிறது. ஈவன் முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஏன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சொல்றோம், அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க, அவரை வந்து நபிகள் சொல்லுவாங்க இல்லையா, ப்ராஃபெட் சொல்லுவாங்கல்ல. அப்போ அவரே அவமதிச்ச மாதிரி தானே அப்படின்னுட்டு நம்ம சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படியான காரியங்கள் இந்த நாட்டில் நடக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் தலைப்பு வந்துட்டு பார்வை பெறுதலும் பார்வையை இழப்பதும், கெய்னிங் அண்ட் லூசிங் விஷன். என்ன நம்மளுடைய விஷன் இருக்கிறது இல்லையா. இப்ப நம்ம கண்கள் எல்லாமே எவ்வளவு காரியங்களை நாம பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லி சிலது இருக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 9 1-7 உங்களைத்தான் 9 1-7 John 9:1-7. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, அவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கிற உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையுடையவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். மெசேஜ் எடுக்கும்போது பைபிளை வச்சுக்கிட்டு நான் சொல்லும் போது என்ன குறிப்பு அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. அது தேவையில்லாத மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இதுல வந்துட்டு என்ன பாக்குறோம், கண் இல்லாத ஒரு குருடனை குறித்த நம்ம காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு டேலண்ட்னு சொல்லி ஒரு ஸ்கிட் நடத்தினாங்க, ஒரு நாடகம் நடத்தினாங்க. திறமை உண்டு அப்படி. இப்போ ஸ்கூல்ல இப்ப வந்துட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள், பாடுகிற திறமை, ஆடுகின்ற திறமை, பேச்சு திறமை இல்லையா,
இப்படியான திறமைகள் எல்லார் பிள்ளைகள்கிட்டயும் காணப்படுகிறதாக இருக்கும். அப்போ ஸ்கூல்ல வந்துட்டு இப்படியான ஒரு திறமைக்குரிய போட்டி நடக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், கூட ஒரு தன்னுடைய அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வரும்போது கண்ணாடி போட்டுட்டு கையில அந்த கூடுறவர்கள் கை குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அவங்க வராங்க. அப்போ அந்த பையனை கூட்டிட்டு அவங்க மேடைக்கிட்ட போகும்போது அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள தடுக்கிறாங்க. இது வந்துட்டு திறமை உள்ளவர்களுக்கும் பார்வை உள்ளவர்களுக்கும் தான் இந்த போட்டி, இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த போட்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல நான் இந்த போட்டியில நான் கலந்துக்க போறது இல்லை, என் தம்பி தான் இந்த போட்டியில கலந்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேடையில ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தட்டு மாதிரி வந்து சீட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திறமையான போட்டி நடக்கும்போது என்ன ஆகுது, இந்த பையன் வந்துட்டு அந்த கண்ணில்லாதவங்க கொண்டு வந்து விட்ட அந்த பையன் வந்து அவ்வளோ அழகா டான்ஸ் ஆடி அவன் வந்து எல்லாருமே வந்துட்டு என்ன செய்றாங்க, வந்த கெஸ்ட் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி என்ன செஞ்சாங்க, எழுந்து நின்று அவனுக்கு கை தட்டினாங்க. அப்போ உடனே இந்த கூட வந்து இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, எழுந்து நின்று கை தட்டி அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டி போட்டுட்டு, குச்சியை கையில் வச்சிருந்தாங்கன்னு அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு மேடைக்கு ஓடி போய் தன் தம்பியை வந்து கட்டி அடிச்சுட்டு, அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு இப்போ தானே கண்ணாடி போட்டுட்டு குச்சியோட வந்துச்சு, கண் இல்லாமல் வந்துச்சு, ஆனால் இந்த பொண்ணு இப்போ மேடை மேலே ஏறி ஓடுது அப்படின்போது அப்போ அந்த பொண்ணு மைக்க வாங்கி சொல்லிச்சு, இந்த மாதிரி எனக்கு கண்ணு நல்லா தெரியும், என் கூட வந்து என் தம்பிக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி, நீங்க வந்துட்டு திறமையை நீங்க மதிக்கல, நீங்க வந்துட்டு எதை பாக்குறீங்க, அவுட்டர் அப்பியரன்ஸை பாக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தன் தம்பியை வந்துட்டு அவங்க வந்து கட்டி ஆற தழுவி அவனுடைய அந்த பரிசை வென்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்பவும் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இப்படியாகத்தான் உலகம் என்ன செய்கிறதாக இருக்கிறது, மனிதர்களுடைய பார்வை விஷன் வந்து எப்படியா இருக்கிறது, அவங்க அழகா இருக்காங்களா, அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய பேக்ரவுண்டு ரிச் ஆனவங்களா எப்படி அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ திறமை இருக்கிறவங்க திறமை குறைவானவர்கள் அப்படின்னு யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, மனுஷங்களுக்கு நாம தான் என்ன செய்யறோம், நம்ம கிட்ட எந்த ஒரு குறைபாடு இல்லை, ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், மத்தவங்களை வந்து குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குறைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு வேதத்துல இருந்து ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் நான் வந்துட்டு எதை படிக்க சொன்னேன், யோவான் 9:1-7 வரைக்கும் உள்ளதை நாம பார்க்கிறோம். அப்போ யோவான்ல வந்துட்டு இயேசு வந்து 7 புதுமைகள்ல 6வது வந்துட்டு அதிசயமும் 7வது அதிசயமும் ரொம்ப நீளமாக ஒரு பதிவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய யோவான்ல பார்க்க போனா நிறைய அதிசயங்களை செய்ததுக்கான ஒரு கல்யாணம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதுல 6வது அதிசயத்தையும் 7வது அதிசயத்தையும் மிக ஒரு பிரீஃப் தான் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் லாங்கா சொல்லியிருப்பாரு. அவர்ல 9:41 41 பைபிள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லிருக்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்றார். அப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நீங்க வந்துட்டு குருடனா இருந்தீங்கன்னா பாவம் இருக்காது, ஆனா நீங்க காண்கிறேன்னு சொல்லியும் பார்க்கிறேன்னு சொல்லியும் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வந்துட்டு நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அப்ப உங்களுக்கு அந்த பாவம் இருக்கிறது. அதுலயே 11:44 சாப்டர் 11:44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அவர் என்ன செய்யறாரு, லாசருவை வந்துட்டு அவங்க என்ன செய்யறாரு, வெளியே கொண்டு வராரு. அப்ப அவர் ஆனாலும் வரும்போது அவர் எப்படி வராரு, அவர் கைகள் கால்கள் எல்லாம் கட்டு எப்படி அடக்கம் பண்ணார்களோ அப்படியாக அவர் எழுந்து உயிரோட வெளியே வருகிறதை நாம சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 அதிசயங்களையும் எப்படி நீளமான பதிவாக கூறப்பட்டுள்ளதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னா,
இது வந்து வெறும் ஒரு இன்சிடென்டா சொல்லாம அதன் வழியாக அவர் எதை சொல்ல வருகிறாரு. இப்ப அந்த குருடனுக்கு பார்வை கிடைச்சது, அப்போ அந்த ஒளி இல்லையா, விஷன் கிடைக்குது, பார்வை கிடைக்குது, அப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது, அவனுக்கு உள்ளத்துல ஒரு அதே மாதிரி லாசருக்கு என்ன செய்கிறது, ஏன்னா ஒரு உயிர்ப்பு இல்லையா கிடைக்கிறது. அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து சொல்கிற படிப்பினைகள் எல்லாம் இந்த 2 வசனத்துல நம்ம பாக்குறவங்களாக இருக்கிறோம் இல்லையா. அப்போ யோவான்ல காணப்படுற 7 அதிசயங்கள்ல 4 அதிசயம் வந்துட்டு எது உடலுக்கு நலத்தையும் உயிர் கொடுக்கிற அதிசயமும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 7 அதிசயங்கள் இருக்கு யோவான்ல வந்துட்டு. அந்த 4 அதிசயம் என்ன செய்யறதா இருக்குது, ஒரு மனுஷனுடைய உடல்ல நல்ல சுகத்தையும் அப்புறம் உயிரையும் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல 2 அதிசயம் வந்துட்டு விண்ணப்பத்தின் அடிப்படையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ராஜாவுடைய மகன் இல்லையா சுகம் பெறுகிற அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்துட்டு லாசர் உயிர் பெற்று, இந்த 2 பேரும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 அதிசயங்கள் இது 2மே வந்துட்டு இயேசுனுடைய விண்ணப்பம் என்று சொல்லி விண்ணப்ப பாடம். 2 பேருமே என்ன செய்கிறாரு, அவர் உயிரோடு எழுப்புகிறதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷமாக என்னது நோயிற்றிருந்தவரை இயேசு என்ன செய்கிறார், தேடி சென்று, அவர் வந்து தேடி வரல, இயேசு தேடி வரல, இவர் தான் அவர் என்ன செய்கிறார், தேடி சென்று குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது போலத்தான் அந்த பிறவி குருடனையும் இயேசு என்ன செய்யறாரு, தாமாக முன் சென்று அவனை குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களில 2 வந்துட்டு 2 காரியங்களில நமக்கு 2மே வந்துட்டு அவங்க என்ன செய்யறாரு, 2மே எந்த நாள்ல செய்யறாரு, 2மே சாபத் ஓய்வு நாள்ல அவர் செய்கிறார். இந்த ஓய்வு நாள்ல செஞ்சதுனால அவருக்கு என்ன எழும்புகிறது, கண்டனங்கள் எழும்புகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 2லுமே வந்துட்டு என்ன இருக்குது, குளம் இருக்கு. இதுல வந்துட்டு பெதஸ்தா, அதுல வந்துட்டு சீலோவாம், 2 குளங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சீலோவாம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு அர்த்தம், பெதஸ்தா அப்படிங்கிற குளத்துக்கு என்னன்னு பேரு, இரக்கத்தின் வீடு அப்படின்னு பேரு. அடுத்தது வந்துட்டு சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் இயேசுவே அப்படின்னு சொல்லி மீன்ஸ் அனுப்பப்பட்டவன், அதாவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சிலருடைய குறைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், ஐயோ பாவம் தானே, இவங்களுக்கு இப்படி ஒரு டிஃபெக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு குறையோட அவங்க பிறந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதுக்கும் பாவம் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இப்ப இல்லையா. அந்த வந்து ஒரு குருடனுக்கு வந்து இவன் யான் செய்த பாவமோ இல்லையா, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசும்போது, அப்ப அவர் அவர்கள் செய்த பாவமும் இல்லை, அவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, கர்த்தருடைய மகிமை அவனிடத்தில் பெறப்படும்படியாகவே அவனுக்கு பிறந்தான், குருடனாக பிறந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ மற்றவர்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை எப்படியாக, அவருடைய விஷன் எப்படியாக இருக்கிறது, மனுஷர்களாக ஈவன் அவரோடு கூட இருந்த சீஷர்களே என்ன செய்யறாங்க, எப்படியாக அவர்களை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஹெலன் கெல்லர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, கண்ணு தெரியாது அவங்களுக்கு. அவனால அவங்க வந்துட்டு இந்த உலகம் வந்து துன்பத்தால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பாடலை அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப அவங்களுக்கு அவங்க கண்ணும் தெரியாது, காதும் அவங்களுக்கு கேட்காது. ஆனாலும் அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, அவ்வளவு அழகாக அவருடைய பாடல்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்துல பார்க்கும்போது, அப்ப அந்த குருடன் வந்து எப்படி இருக்கிறான், அவன் ஏற்கனவே நொந்து போனவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இயேசு ஆண்டவர் என்ன செய்யறாரு, தன்னை தொட்டு வெளியே அழைத்துக்கிட்டு போகும். அப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு குருடனா ஒருத்தர் ஏதாவது ஒரு சுகம் செஞ்ச பாவம் தான் எப்படி பிறந்திருக்கான், இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவம், உடனே மனித குலம் என்ன செய்கிறது, ஒண்ணு அவனை பாவம்னு சொல்லுது, இல்லைன்னா அவனை பெற்றோர்களுடைய பாவம், இல்ல அவர்களுடைய குடும்பத்தின் சாபம், அந்த பாவம் தான் இவன் வந்து இப்படி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே அவர்களை வந்து இவங்களே என்ன செய்கிறதாக இருக்குது, நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். ஆனா அப்போ அவன் தனியா அவனை அழைத்துக்கிட்டு போகும்போதே அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இது நான் செஞ்ச பாவம் இல்லை, என் பெற்றோரும் பாவி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் என் மீது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அவருக்கு கூப்பிடும் போது அவர் கூட போறாரு என் மீது பரிவு கட்ட ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கறத அவன் என்ன செய்கிறான், உணர்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னையும் வந்துட்டு ஒருத்தர் நேசித்து என்ன செய்கிறார், கொண்டுட்டு போறாரு, என்னையும் கூட்டிட்டு போறாரு. நான் இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து நான் குருடனாகத்தான் இருக்கிறேன்,
என்னை வந்து யாருமே இன்ன வரைக்கும் என்ன செஞ்சதில்லை. ஒரு மனுஷனாக கூட நிச்சயமா நம்ம மனுஷனாக மதிப்போமா? நிச்சயமாக மதிக்க மாட்டோம். அப்படின்ற பாத்திரத்துல அவர் என்ன செய்யறார்? இயேசு தன்னை தொட்ட மாத்திரத்திலேயே அந்த அவருடைய அன்பையும் அவருடைய பரிவையும் அவருடைய கருணையையும் அவனை என்ன செய்தவனா இருக்கிறான், உணர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி. இப்ப நம்ம சொல்றோம், இப்போ நம்மளுடைய உமிழ்நீரையே நம்மளால என்ன செய்ய முடியாது, சுவாசிக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். ஆனா அவர் என்ன செய்கிறாரு? உமிழ்நீரினால சேறு உண்டாக்கி அவன் கண்களின் மீது பூசும்போது அப்போ அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? தனக்கு பார்வை அடைந்தால் போதும் என்கின்ற அந்த ஒரு என்ன செய்யறான் நிலைமையில தான் அவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்வை பெற்ற அவன் என்ன செய்யறான்? ஆலயம் சென்று போறான். அப்ப எல்லாருமே கேட்கறாங்க, நீ தானே குழுனா உட்காந்துட்டு இருந்த, உனக்கு எப்படி இந்த பார்வை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் எத்தனையோ தடவை சொல்றான். அந்த 9ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அவங்க கேட்பாங்க, உனக்கு எப்படி வந்துச்சு, உனக்கு எப்படி பார்வை வந்துச்சு, உன்னை சுகமாக்கினவர் யார்? அப்போ அவன் சொல்றான், எனக்கு யாருன்னு சொல்லி தெரியாது, ஆனா என்னை வந்து அவர் வந்துட்டு என்ன சுகமாக்கினாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவன் என்ன செய்யறான்? சொல்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு தீர்க்கதரிசி என்னன்னு சொல்றாரு? அவர் குருடரின் கண்களை திறப்பார். அப்பவே அவர் என்ன செய்தாரு? தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டார் என்று சொல்லி ஏசாயா 42:6 ஏசாயா 42:6 42:6 நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அப்ப அவர் என்ன செய்யறாரு? குருடரின் கண்களை திறப்பார் அப்படின்னு சொல்லி எப்பவே எத்தனையோ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன செய்யறாரு? அந்த மனுஷனுக்கு முதல்ல சுகம் அளிக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப அவரு பாக்குறாரு. அதை விட்டுட்டு இனி என்ன பாவம் செஞ்ச உங்க பெற்றோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு நிக்காம முதல்ல இவனுக்கு சுகம் அளிப்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார். அது போலத்தான் தேவன் எல்லா வியாதிகளுக்கும் அவர் என்ன செய்கிறார்? சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவாலை மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சுகமாக்கும். புண்ணியாடிகளுக்கு அவர் வந்து யார நல்ல ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம நிச்சயமாக வந்தோம்னா என்னாகும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிச்சயமாக நம்மகிட்ட இருந்து ஒரு மாற்றங்கள் காணப்படும் இல்லையா? நம்ம அதே பாவத்திலேயே ஸ்டிக் ஆகி இருக்காம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன செய்வோம்? அதே பாவத்தை திரும்பிய தொடர்ந்து செய்வோம் இல்லையா? நான் குடியை விட்டுட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் திரும்பி என்ன செய்வாங்க? ஏதாவது ஒண்ணுன்னா திரும்பியும் போய் அதை செய்வாங்க. அப்ப அது வந்துட்டு என்ன செய்யறது? ஒரு என்ன காரியம்? அது ஒரு ஏமாற்று காரியமாக இருக்கிறது. அது நம்ம மனுஷனையும் ஏமாற்றும், தெய்வத்தையும் ஏமாற்றும், தன்னைத்தானே ஏமாற்றுகிற ஒரு காரியங்களா இப்படிதான் இந்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறதாக இருக்கிறது? மனிதனை என்ன செய்கிறது? அவனுக்கு வந்துட்டு தீராத வியாதிகளையும் அது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் செஞ்சா நமக்கு இதெல்லாம் சுகபோகமா இருந்தா நமக்கு எதுவும் அணுகாது. ஆனா அதனால நமக்கு என்ன வருகிறதாக இருக்குது? நோய்கள் வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட வரும்போது நிச்சயமாக நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மன்னிப்பு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் நம்முடைய சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வந்து நமக்கு நம்மளை வந்து மகிழ்ச்சியும் நலமுமாக அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய நாமம் எப்ப மகிமைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் நோயா இருக்கும் போது அல்ல, அந்த நோயிலிருந்து அந்த விடுதலை பெற்று அவன் அற்புத சுகத்தை பெறும் பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று செய்ய பார்க்கிறோம். அதுல படிக்கும் போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. என்ன காலம் வருகிறது? ராக்காலம் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ராக்காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நீங்கள் இருளிலே இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒளியாக இருப்பேன். நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு இருளா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒளியா வச்சுக்கணும். நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு ஒளியை தேடி இது இந்த ஒளிதான் என்னை வந்து என்ன செய்யும், எனக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு ஒளியை
விக்கிரகங்களாகவோ இந்த உலக பழக்க வழக்கங்களையோ நம்ம வாழ்க்கையில ஒரு ஒளியாக வச்சிருந்தோம்னா நிச்சயமாக அந்த ஒளி நம்மள என்ன செய்யும், நம்மளே எரித்து விடக்கூடிய காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அந்த காலம் யாருடைய காலமா இருக்கும்? அந்த ராக்காலம் யாருடையது? அந்தி கிறிஸ்துனுடைய காலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த காலத்துல வந்துட்டு இப்பவே வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படிங்கிறது நிறைய இடங்களில என்ன செய்யப்படுகிறது, ரொம்பவும் கடினமாக இருக்கிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கள்ள போதகங்கள் தான் இந்த காலத்துல என்னமா இருக்கிறது, அதிகம் அவ்வளோ அதிகமாக. எங்களுடைய காலங்களில் எல்லாம் போதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஜிஜிஎஸ் தினகரன் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் பீச்சில் நடக்கும், இதுதான் நடக்கும். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போதகம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ பார்க்க போனோம்னா எவ்வளோ எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் என்ன இருக்கிறார்கள், கள்ள போதகங்களை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா, அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இருக்கிறதா இருக்கும். அப்ப அந்த காலங்களிலே இயேசு குறித்து நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் முடியாத காரியங்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கும்போது அந்த ஒளியில தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்துட்டு அந்த வெளிச்சத்துல தான் நம்ம வந்துட்டு எப்படியா இருக்க முடியும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம இருக்க முடியும். எபேசியர் 5:8 பார்க்கலாம். எபேசியர்னா எபிஷியன்ஸ் எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்மளோட இருக்கும்போது நம்ம எந்த பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இருளாக மாத்திரம் இல்லாம குருடருக்கு எல்லாமே எப்படியா இருக்கும், இருளாகத்தான் இருக்கும். அப்ப நம்மளும் எப்படியா இருப்போம், பார்வையற்றவர்களாகவே, நம்மளும் பார்வையற்றவர்களாகவே இருப்போம். இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சம் மிகுந்ததாகவும் பார்வை உள்ளவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை இருள் உள்ளதாகவும், எப்படி பார்வையற்ற குருடர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாகத்தான் நம்முடைய கண்களை என்ன செய்ய முடியும், திறக்க மூலியமாக நம்ம திறக்காவிட்டா ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக, பார்வையற்றவர்களாகவே நாம இருப்போம். அப்ப நமக்கு யார் வேணும், இயேசு கிறிஸ்து வேணும், பிதா, பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவங்க 3 பேருமே வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக இயேசு வந்து குளத்தின் இடத்துக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, சீலாவம் குளத்தினுடைய தண்ணீர் வந்துட்டு என்னது, இயேசு கிறிஸ்து வந்து எங்கிருந்து அனுப்பப்பட்டார், பிதாவின் இடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் அப்படிங்கறத புரிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறாரு, அந்த குளத்தின் இடத்துக்கு அவரை அனுப்புகிறார். அப்போ அந்த குளத்தின் இடத்துக்கு அவரை என்ன செய்கிறார், அனுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அடுத்து அந்த குருடன் பார்வையடைய தண்ணீர் தேவையாக இருந்தது. தண்ணீர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இல்லாம யாருமே என்ன செய்ய முடியாது, மனம் திரும்ப முடியாது சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்குமே என்ன வேணும், கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம கூட தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சரீரத்தை வந்து பாவ மன்னிப்புக்கென்று நம்ம என்ன செய்யறோம், தண்ணீர்லயே மூழ்கிதான் நம்ம ஞானஸ்தானம் பெறும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுது நம்ம வந்து எப்படியாக இருக்கிறோம், பரிசுத்தம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்படியாக நம்ம இருக்கிறோம் இல்ல, ஞானஸ்தானத்தை பெற்றுட்டும் நம்ம இன்னைக்கும் எப்படியாக இருக்கிறோம், பாவிகளாகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற காரியங்கள், பொய்யான காரியங்கள், அப்புறம் வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது, அடிமைப்படுத்திக் கொள்கிறது. இதெல்லாமே வந்துட்டு என்ன செய்கிறதாக இருக்கிறது, டியூயல் வாழ்க்கை வாழ்றதா இருக்கிறது. கோயிலுக்கு வரும்போது, ஆராதனைக்கெல்லாம் வரும்போது எப்படியா இருக்கிறோம், ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாகவும் ஜபிக்கிறவர்களாகவும், ஜப நேரத்துல நான் தான் ஜப வீராங்கனைங்கிற மாதிரி ரொம்பவும் ஓவர் ஷோ எல்லாம் காமிச்சு ப்ரேயர் பண்ணுங்களா. ஆனா அது முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் என்ன, உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்துட்டு முடியலன்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம வந்துட்டு அதுல இருந்து என்ன செய்ய வேண்டும், விடுதலை
எவ்வளவோ பாவத்துல இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்றாங்க, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை எல்லாமே துறந்தவர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது அவ்வளவு என்ன செய்கிறதாக இருக்கிறது, அதிசயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அந்த பார்வை அடைந்த பின்பு அவனை என்ன செய்யறான், பார்வை அடைந்த பின்பு என்னாச்சுன்னா நம்மையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம சாட்சிகளாக இருக்கணும். நாமளே சாட்சியா இல்லைன்னா அப்புறம் அவங்க எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள வருவாங்க இல்லையா? நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போனோம்னா நம்மளை விட அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படியா இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்ம கத்தரை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற கோபம், நம்ம கிட்ட இருக்கிற எரிச்சல், நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன இவங்க கிறிஸ்துவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. இப்ப இந்த உலகத்திலேயே இந்த பிரான்ஸ்ல நடந்த இந்த காரியத்துக்கே வந்துட்டு கிறிஸ்துவர்கள் எல்லாரும் எல்லா நாடுகளும் ஒன்று திரண்டு இருந்து அங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரிய கலவரமே வெடித்திருக்கு. ஆனாலும் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, பொறுமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அந்த பொறுமை தான் நம்ம கிட்ட என்ன சுத்தமாக இல்லாமல் போய் விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த யூதர்களுக்கு வந்துட்டு என்ன கண்கள் இல்ல, பிரகாசமான மனக்கண் இல்லாததுனால அவங்களால என்ன செய்ய முடியல, இயேசுவை பற்றி புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் அவங்க அடிக்கடி அவங்க அந்த பையனை வந்து சொல்லு 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 உனக்கு எப்படி இந்த கண்ணு வந்தது, எப்படி பார்வை அடைஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த சகல தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசமாய் இருக்கிறாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகா மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன பண்ண வேணும், பிரகாசமுள்ள கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி, கலங்கன கண்களோ மது மயக்கத்தால நிறைந்த கண்களோ நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது. அப்ப பார்க்க போனோம்னா இந்த குருடனை வந்து பழைய ஏற்பாடு என்ன செஞ்சது, அவனை புறம்பே தள்ளியது என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா புதிய ஏற்பாடு அவனை அணைத்துக் கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவனை அணைத்துக் கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்க போனோம்னா அவனுக்கு சரீர பிரகாரமானவும் கண்ணு கிடைச்சது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவன் கேட்கிறான் இல்லையா, நான் உண்மை பின்பற்றி வர கேட்பான் இல்லையா, நான் உண்மை பின்பற்றி வர உங்க சொந்தமா. அவர் என்ன சொல்வாரு, நீ போய் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ குருடன் பார்வை அடைந்தவுடன் இயேசு ஒரு மனுஷனாக மட்டும்தான் கண்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அவன் அறிகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில இவர் ஒரு தேவகுமாரன் அப்படிங்கிறதையும் அவன் புரிந்து கொள்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு